வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த டாப்பிக்கில் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த 6 ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி பார்க்குறது 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த 6 ப்ராப்பர்ட்டிஸையும் கம்பைன் பண்ணி எழுதணும். 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஒவ்வொரு 2 மார்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். ஓகே, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே ஆக்சுவலி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இந்த எர்த்தில் நம்ம பார்க்குற எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஆல் மெட்டீரியல்ஸ் இஸ் நாட் அ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ நம்ம பார்க்குற எல்லா பொருட்களும் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அல்ல. சரி, ஓகே. ஸோ ஒரு சில பொருட்கள் மேக்னெட்டிக் மெட்டீரியல். அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் ஒரே மாதிரியான டு நாட் பிஹேவ் ஐடென்டிக்கலி. ஓகே, ஒரே மாதிரியாக பிஹேவ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால ஒவ்வொரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் அதர் பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்க. இப்படி இருந்தால் அதுவும் மேக்னெட்டிக் மெட்டீரியல், இப்படி இருந்தால் கூட இதுவும் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு. ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா அது ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு கேரக்டர் இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸையும் இங்கே ஆக்சுவலி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, மேக்னடைசிங் ஃபீல்ட். ஓகேவா? ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அந்த மெட்டீரியல் வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியலா அப்படின்னு எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு மேக்னடைசிங் ஃபீல்டு இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ மேக்னடைசிங் ஃபீல்ட்னா என்ன அப்படின்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் விச் இஸ் யூஸ் டு மேக்னடைஸ் த சாம்பிள் அல்லது ஸ்பெசிமன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஸ்பெசிமனையோ அல்லது ஒரு சாம்பிளவோ நீ பக்கத்தில் கொண்டு போனேன்னா அந்த பொருள் வந்து அந்த பொருளுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமா நீ கொண்டு போற பொருளை வந்து அது மேக்னடைஸ் பண்ணுச்சுன்னா, அதாவது காந்தமாக்குச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து மேக்னடைசிங் ஃபீல்ட் அப்படின்னு பேர். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு அயன் ராட் இருக்குன்னு வச்சுங்களேன். அயன் ஃபில்லிங்ஸ் அல்லது அயன் ராட் நம்ம வந்து ஒரு மேக்னெட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போகும்போது அந்த மேக்னெட்டுக்கு என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பக்கத்தில் நீங்கள் அயன் ராடை கொண்டு போகும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நீ கொண்டு போகிற அந்த அயன் ராடையும் அது என்ன பண்ணும், மேக்னெட்டாக மாற்றுது, மேக்னடைஸ் பண்ணுது. தட் இஸ் கால்ட் த மேக்னடைசிங் ஃபீல்ட். ஓகேவா? ஸோ அப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது வந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு சாம்பிள் அல்லது ஒரு ஸ்பெசிமன் மெட்டீரியலை கொண்டு போகும்போது அதுகிட்ட இருக்கக்கூடிய அந்த மேக்னடைசிங் ஃபீல்டு மூலமாக, மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக நம்ம கொண்டு போகிற அந்த சாம்பிள் ஆர் ஸ்பெசிமனை மேக்னெட்டாக மாற்றுச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து மேக்னடைசிங் ஃபீல்ட் அப்படின்னு பேர். ஓகே, புரியுங்களா? ஸோ அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்ட மேக்னடைசிங் ஃபீல்டு இருக்கோ அது மேக்னெட்டிக் மெட்டீரியல், அது மேக்னெட்டிக் மெட்டீரியல். புரியுதா நான் சொல்கிறது? சரி, ஓகே, ரைட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்ம பார்க்குற எல்லா பொருளும் மேக்னெட்டிக் மெட்டீரியல் கிடையாது. ஒரு சில பொருட்கள் மேக்னெட்டிக் மெட்டீரியல். அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கேரக்டர் பிஹேவியர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, இட்ஸ் நாட் பிஹேவ் ஐடென்டிக்கலி. ஸோ அப்போ அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு இந்த மாதிரி இருந்தால் இந்த கேரக்டர் இருந்தால் அது மேக்னெட்டிக் மெட்டீரியல், இந்த கேரக்டர் இருந்தால் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டர்ஸாக சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, மேக்னடைசிங் ஃபீல்ட். எந்த ஒரு பொருள் மேக்னடைசிங் ஃபீல்டு மூலமாக அதுக்கு பக்கத்தில் கொண்டு வர மற்றொரு பொருள்களை அது வந்து மேக்னெட்டாக பிஹேவ் பண்ண வைக்குதோ, அப்போ அந்த பொருள்கிட்ட வந்து என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதனால் அது வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, புரியுதான் சொல்கிறது? அப்போ மேக்னடைசிங் ஃபீல்ட் நான் டெஃபினேஷன் சொல்ல போகிறேன், லிசன் பண்ணிக்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் விச் இஸ் யூஸ் டு மேக்னடைஸ் எ சாம்பிள் ஆர் ஸ்பெசிமன். அவ்வளோதான். மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கணும். அதை வச்சு அது என்ன பண்ண போகுதுன்னா, which is used to magnetize a sample or specimen, that is called the magnetizing field. Okay, magnetic field which is used to magnetize the specimen or sample, that is called the magnetizing field. So this is a vector quantity. Okay, இது வந்து பாத்தீங்கன்னா it is a vector quantity. Magnetizing field is a vector quantity. Okay, which is a vector quantity. அதே மாதிரி it is denoted by, இதை எப்படி நம்ம வந்து டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டினோட்டட் பை ஹச் கேப். மேக்னடைசிங் ஃபீல்ட் இஸ் டினோட்டட் பை த ஹச் கேப். அந்த மாதிரி இதுக்கு எஸ்ஐ யூனிட் இருக்கு, ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ். ஓகேவா? இட்ஸ் a very important 2 mark question. ஓகே, ஒன் செகண்ட் ரிகல் பண்ணிக்கலாம். வாட் இஸ் கால்ட் த மேக்னடைசிங் ஃபீல்ட்? the magnetic field which is used to magnetize the sample or specimen, that is called the magnetizing field, which is a vector quantity. It is denoted by a h cap and it is a SI unit is a ampere meter inverse, AM inverse. ஓகே, இது ஃபுல் நேமில் கூட எழுதலாம். ஃபுல் நேமில் எழுதும்போது நீங்கள் வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதணும். ஆம்பியர்
மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு எழுதணும். ஓகேவா, புரியுதா? ஓகே, ரைட். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, வாட் ஆர் த செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்? ஓகே, செகண்ட் வந்து மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. ஓகே, மேக்னெட்டிக். ஓகே, செகண்ட் ஒன் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டி. ஓகே, ஓகே, வாட் இஸ் கால் த மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி? அதாவது இந்த மாதிரி இந்த மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி தன்மை இருந்தால் கூட அந்த பொருள் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரி, அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அலோவ் பேசேஜ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் த்ரூ இட். ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அந்த மெட்டீரியல் வந்து மெட்டீரியலுக்குள்ள எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்றத மெஷர் பண்ண முடியும். ஓகேவா, அப்படி மெஷர் பண்ணுறது தான் பெர்மியபிலிட்டி. வெற்றி என்னன்னா ஊடுதிறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊடுதிறன் அப்படின்னா என்ன, எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அந்த வழியாக உள்ள பூந்து போக முடியுமோ. எது அப்படின்னா நம்மளுக்கு உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா என்ன சொல்கிறது, கண்டக்டர்னா என்ன சொல்லுவோம், விச் மெட்டீரியல் அலோட்ஸ் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி த்ரூ இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எந்த ஒரு மெட்டீரியல் வழியாக பூந்து போதோ, அதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகுதோ, தட் இஸ் கால்ட் த மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி நம்ம சொல்கிறோம். ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? திரும்ப சொல்லாமா, definition சொல்றேன், லிசன் பண்ணிக்க. the measure of ability of the material, okay, the measure of ability of the material to allow the passage of magnetic field lines through it. Okay, to allow ability of the material to allow the passage of the magnetic field lines through it. Okay, okay, one more time சொல்லவா, the measure of ability of magnetic material to allow the passage of the magnetic field lines through it. Okay, once again திரும்ப சொல்றேன், நல்லா லிசன் பண்ணிக்க. what is called the magnetic permeability ன்னு கேட்டாங்கன்னா, the measure of ability of the material to allow the passage of the magnetic field lines through it. Okay, it is denoted by, இதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, இன் ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து இது மியூ நாட் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஃபார் எனி அதர் மீடியம், வேறு ஏதாவது மீடியம் அப்படின்னு பார்த்தோன்னா அதை வந்து வெறும் மியூ அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டினா என்ன அப்படின்னா, அதாவது ஊடுதிறன் அர்த்தம். எந்த ஒரு பொருள் தன்னுடைய வழியாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை பாஸ் பண்ண அலோவ் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. ஸோ அப்போ எப்படி டெஃபினேஷன் சொல்கிறது, the measure of ability of the material to allow the passage of the magnetic field lines through it. Okay, it is in free space, it is denoted as a mu naught. In any other medium, it is denoted as a mu only. ஓகே, புரிஞ்சா? ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இம்பார்ட்டண்டான அனதர் ஒன் ப்ராப்பர்ட்டி என்னென்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. இது மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ஓகே, ஸோ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, வாட் இஸ் கால்ட் த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி? அதாவது மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் மியூ நாட்னு சொல்லுவோம். இன் எனி அதர் மீடியத்தில் இது மியூன்னு சொல்லுவோம். அப்போ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டினா அப்போ மியூ ஆர், மியூனாவே பெர்மியபிலிட்டி, ஆர் போட்டால் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ஸோ வாட் இஸ் கால் த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், மியூ டிவைட் பை மியூ நாட். ஓகே, மியூ டிவைட் பை மியூ நாட். இது ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், இருந்தாலும் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்க. மியூ ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு மியூ டிவைட் பை மியூ நாட். அப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் என்னது, பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம் அண்டுன்னு போட்டுக்கலாம், அல்லது இந்த பைக்கு பதிலாக டூன்னு போட்டுக்கலாம். பெர்மியபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம் டு பெர்மியபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். திரும்ப சொல்லலாமா, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி மியூ ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு மியூ டிவைட் பை மியூ நாட். மியூ ஆர்ன்றது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, மியூன்றது வந்து பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம், இது வந்து மீடியம், இது வந்து ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, அவ்வளோதான். அப்போ எப்படி சொல்கிறது, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம் டு பெர்மியபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா, இன் ஃப்ரீ ஸ்பேஸில் ஜென்ரலாக ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஃப்ரீ ஸ்பேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூ ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்டே இருப்பாங்க. ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா லெசன் பண்ணிக்க. ஃப்ரீ ஸ்பேஸில் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, அதாவது மியூ ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் 1. ஓகே, புரிஞ்சா? ஓகே தானே, ரைட். அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு 1 மார்க் இருக்குல்ல, இந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இருக்குல்ல, இந்த மியூ ஆர் வந்து டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா, இதுக்கு வந்து டைமென்ஷன் கிடையாது, டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இதுக்கு யூனிட்டும் கிடையாது, நோ யூனிட்.
no dimension அப்படி வெச்சுக்கோ no unit no dimension okay புரிஞ்சுதா நான் சொன்னது relative permeability what is called the relative permeability mu r that is equal to mu divided by mu naught relative permeability is defined as the ratio of the permeability of the medium to permeability of the free space for air or vacuum in our free space relative permeability value is 1 and it discusses the no dimension value and no unit okay புரிஞ்சுதா நான் சொன்னது okay right next நம்ம பார்க்குற அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஓகே இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இந்த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து நம்ம மேக்னடைசேஷன் அப்படின்றதுனால இதை வந்து எம் வெக்டார் அப்படின்னு நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா. இது வந்து என்னது எம் வெக்டார். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இஸ் நத்திங் பட் எம் வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு பிஎம் வெக்டார் டிவைடட் பை வி. அப்போ இதை வச்சு நம்மளே டிஃபைன் பண்ணிடலாம். எப்படி சொல்லலாமா, எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா பிஎம்னா என்ன மேக்னெட்டிக் மொமெண்ட்டு. இது வந்து பர்ன்னு வச்சுக்கலாம், பைக்கு வந்து பர் அப்படின்னு எழுதிக்கலாம், பர் யூனிட் ஓகேவா. இது வந்து வால்யூம் எழுத போகிறோம், அவ்வளோதான் விஷயம். அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் எம்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இஸ் டிஃபைன்ட் as the என்னது நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட். பிஎம் இஸ் நத்திங் பட் மேக்னெட்டிக் மொமெண்ட், நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் per unit volume of the material. அவ்வளவுதான் முடிஞ்சு. m vector that is equal to pm vector divided by v. இது எப்படி டிஃபைன் பண்றதுன்னு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், லிசன் பண்ணிக்க. intensity of magnetization is defined as the net magnetic moment per unit volume of the material. Okay, it is a vector quantity. இது என்ன quantity அப்படின்னா it is a vector quantity. சரி, இதனுடைய SI யூனிட் என்ன அப்படின்னா ampere meter inverse. ஓகேவா, ampere meter inverse. very important 2 mark question, book back question also. What is called the intensity of magnetization அப்படின்னா m vector that is equal to pm vector divided by v. Intensity of magnetization is defined as the net magnetic moment per unit volume. It is a vector quantity and it is a SI unit ampere meter inverse. ஓகே, முடிஞ்சிச்சு ஓகேவா. அடுத்த டாபிக் வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஓகே, அல்லது டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அல்லது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட எழுதிக்கலாம். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓகே, டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு FIELD ஓகே. அப்போ வாட் இஸ் கால் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அல்லது வாட் இஸ் கால் த மேக்னெட்டிக் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு 2 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம் அது. ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள் தான். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம பி வெக்டார்னு எடுத்துக்குவோம். அப்போ பி வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு பி நாட் ஓகே, பி நாட் பிளஸ் பிஎம் அப்படின்னு எழுதிக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகேவா. டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அல்லது மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா இந்த ரெப்ரசன்டேஷன் பி வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு பி நாட் பிளஸ் பிஎம் வெக்டார். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது இந்த பினாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான், இந்த பினாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். இது எதன் மூலமா ப்ரொடியூஸ் ஆச்சு, இது எதன் மூலமா ப்ரொடியூஸ் ஆச்சு, இது ரெண்டையும் நம்ம சம் பண்ண போறோம் ஓகேவா. அப்ப எப்படி சொல்றது அப்படின்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டிஃபைன்ட் as the sum of the magnetic field produced in vacuum. நல்லா புரிஞ்சுக்கல், லைனிங் பாரு. sum of the magnetic field produced in vacuum due to the magnetizing field. ஓகே, due to the magnetizing field. ஓகே, magnetizing field மூலமா உருவான magnetic fieldையும் அதுக்கப்புறம் magnetic field produced due to the induced magnetizing of substance. ஓகே, ஒரு substance மூலமா induce பண்ணி உருவான அந்த magnetic fieldையும் magnetizing field மூலமா உருவான அந்த magnetic fieldையும் ரெண்டையும் ஆட் பண்றோம் ஓகேவா. இதை திரும்ப சொல்றேன், லிசன் பண்ணிக்க. டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு பி நாட் வெக்டார் பிளஸ் பிஎம் வெக்டார். இது எப்படி சொல்றதுன்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டிஃபைன்ட் as the sum of the ஓகே, இதுக்கு பிறகு தான் எழுதுற sum ஓகே, sum of the magnetic field, sum of the magnetic field produced okay, sum of the magnetic field produced, sum of the magnetic field produced produced in vacuum okay, in vacuum due to magnetizing field 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 ஓகே. அதாவது மேக்னடைசிங் ஃபீல்டு மூலமா வேக்கம்ல உருவான மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இந்த பி நாட் ஓகே. அதையும் அதுக்கப்புறம் இங்க இருக்குது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு பிஎம் வெக்டார் டியூ டு இது எதனால உருவாச்சு, டியூ டு induced okay, due to induced
induced magnetism of the substance, okay, of the substance. Okay, புரிஞ்சா நான் சொல்றது magnetic induction or total magnetic field னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா B vector that is equal to B naught vector plus BM vector. அப்ப என்ன sum of the இரண்டையும் ஆட் பண்ண போறோம். இது என்ன இது வந்து பாத்தீங்கன்னா magnetic field தான், இதுவும் magnetic field தான். இது எதனால உருவாச்சு? due to the என்னது magnetizing field. இது எதனால உருவாச்சு? due to the induced magnetism of the substance. ஓகேவா? இது வந்து due to the magnetizing field, இது வந்து due to the induced magnetism of the substance. ஓகே, புரியுதா? நான் திரும்ப சொல்லவா? ஸோ இந்த டெஃபினேஷன் சொல்கிறேன், லிசன் பண்ணிக்க. டோட்டல் மேக்னெட்டிக் field or magnetic induction is defined as the sum of the magnetic field B naught produced in vacuum due to the magnetizing field, and magnetic field BM vector is produced due to the induced magnetism of the substance. Okay, புரிஞ்சுதா? So right, so அப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லிசன் பண்ணிக்க. B vector that is equal to B naught, இது வந்து due to the magnetizing field. அப்ப இது வந்து இன்டியூஸ்டு சப்ஸ்டன்ஸ். அப்போ இது மேக்னடைசிங் ஃபீல்டுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாவே எப்பயுமே நமக்கு மியூ நாட் வரும். அப்போ இது வந்து மேக்னடைசிங் ஃபீல்டுக்கு ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து மேக்னடைசிங் ஃபீல்ட் இஸ் நத்திங் பட் ஹச் கேப் அப்படின்னு போட்டிருப்போம். ப்ளஸ் இது வந்து இன்டியூஸ்டு மேக்னடிசம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் மியூ நாட் எம் வெக்டார் வரும். ஓகே, புரியுதா நான் சொல்றது? மேக்னெட்டிக் ஃபீல்டுனாவே மியூ நாட்னு இருக்கும். இது மேக்னடைசிங் ஃபீல்டு மூலமா உருவானது, இது அதனால ஹச் கேப். இது மேக்னட்டிசம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் மூலமா உருவானது, அதனால இது வந்து எம் போட்டிருக்கோம். இப்போ இது ரெண்டுலே காமனா வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா மியூ நாட் இருக்கு. அப்போ மியூ நாட்டை காமனா எடுத்துட்டோம்னா ஹச் கேப் பிளஸ் எம் கேப், அவ்வளவுதான். தட் இஸ் த டோட்டல் மேக்னெட்டிக் பி வெக்டார், டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, புரிஞ்சுதா நான் சொல்றது? டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி அல்லது சஸ்பிட்டபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, மேக்னெட்டிக் சஸ்பிட்டபிலிட்டி. ஓகே, மேக்னெட்டிக் சஸ்பிட்டபிலிட்டி அல்லது சசப்டபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். மேக்னெட்டிக் சஸ்பிட்டபிலிட்டி அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி ஜை போட்டுக்கோங்க. எக்ஸாம் தட் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து எம் கேப் எம் வெக்டார் டிவைட் பை ஹச் வெக்டார். ஓகே, அப்படி வச்சுக்கோங்க. ஸோ எம்ன்றது உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் கால் த எம்ன்றது என்னன்னு நம்ம சொன்னோம். ஹச்ன்றது என்ன? ஹச்ன்றது மேக்னடைசிங் ஃபீல்ட். அப்போ எம் வெக்டார்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பாருங்க. எம் வெக்டார் இஸ் நத்திங் பட் த என்னது? எம் வெக்டார் இஸ் intensity of the m vector is nothing but the intensity of magnetization. Okay, intensity of the magnetization. So அப்போ வந்து பார்த்தீங்கன்னா magnetic susceptibility Zm that is equal to modulus of m vector divided by modulus of h vector. அப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா magnetic susceptibility is defined as the defined as the intensity of magnetization and magnetizing field. அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? intensity of the magnetization and magnetizing field, that is called the magnetic susceptibility or susceptibility. ஓகே, புரிஞ்சா எல்லாத்துக்கும்? ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. இதுக்கும் வந்து என்ன கிடையாது அப்படின்னா டைமென்ஷன் கிடையாது. ஸோ இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, புரிஞ்சுதா? சரி, ஓகே. எனவே எல்லாத்தையும் ஜஸ்ட் நம்ம அப்படியே ரீகால் பண்ணிக்கலாமா? ஓகே, ரைட். லாஸ்ட்லேருந்து போகலாம். வாட் இஸ் கால் த மேக்னெட்டிக் சஸ்பிட்டபிலிட்டி அல்லது சசப்டபிலிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஜயம், அதாவது எக்ஸ் மாதிரி போட்டுக்க. ஜயம் தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எம் வெக்டார் டிவைட் பை ஹச் வெக்டார் மாடுலஸ். ஸோ இது வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா மேக்னெட்டிக் சஸ்பிட்டபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த intensity of magnetization and magnetizing field. அவ்வளவுதான் முடிஞ்சு. intensity of the magnetization and magnetizing field, it is a dimensionless quantity. அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம்? மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு பார்த்தோம். பி வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு பி நாட் வெக்டார் பிளஸ் பிஎம் வெக்டார். அப்படின்னா இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா சம் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு இன் வேக்கம் டியூ டு த மேக்னடைசிங் ஃபீல்ட்
and magnetic field produced bm vector due to the induced magnetism of the substance. Okay, induced magnetism of the substance. அப்ப b vector அப்ப என்ன சொல்றது, b vector that is equal to b naught vector plus bm vector. So we know the magnetic field அப்படினாவே mu naught இருக்கும். So இது வந்து magnetizing fieldனால h cap போடுறோம். இது வந்து induced magnetism of the materialன்றனால இங்க வந்து m vector போடுறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மியூனாட் இங்கேயும் மியூனாட் காமன் எடுத்துட்டு h வெக்டார் ப்ளஸ் m வெக்டார் போகிறோம். தட் இஸ் அ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் m வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு pm வெக்டார் டிவைட் பை v எழுதுறோம். இது ரொம்ப ஈஸியாக எழுதலாம். அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த, இது என்ன சொல்கிறோம், net dipole moment, net magnetic moment. Okay, net magnetic moment per unit volume. Okay, net magnetic moment per unit volume. It is a vector quantity and it is a unit is a ampere meter inverse. Okay, அப்புறம் இன்னொன்று, இது பார் மேக்னெட் படி இதை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். பார் மேக்னெட் படி ஒவ்வொரு மேக்னெட்டுக்கோடைய அந்த போல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் தான் நான் சொல்லுவோம். அப்போ இது வந்து போல் ஸ்ட்ரென்த், இது வந்து பர் யூனிட் வால்யூம் போல தான் போல் ஸ்ட்ரென்த் பர் யூனிட் ஏரியான்னு சொல்லணும். ஓகே, அதாவது இன் பார் மேக்னெட். ஓகே, இன் பார் மேக்னெட் படி இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனை நம்ம டிஃபைன் பண்ணும்போது இன் பார் மேக்னெட் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த போல் ஸ்ட்ரென்த் பர் யூனிட் ஏரியா. ஓகே, இதை மட்டும் கடைசி எழுதிக்க அந்த இடத்துல போல் ஸ்ட்ரென்த் பர் யூனிட் ஏரியா. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டினா வாட் இஸ் கால்ட் த மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்னா எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் to allow the magnetic field lines passes through it. Okay, so that is called the magnetic permeability. Okay, the measure of ability of the material to allow the passage to allow the magnetic field lines passes through it. Okay, so in free space the magnetic permeability is denoted as a mu naught and any medium la vandu mu. So what is called the relative permeability அப்படினா relative permeability mu r that is equal to mu naught by mu naught. It can be defined as a relative permeability is defined as the permeability of the medium to permeability of the free space. It in free space relative permeability value is 1 and it is relative permeability has a no dimension and no unit. First topic, magnetizing field. What is called the magnetizing field அப்படின்னா the magnetic field which is used to magnetize a sample. ஒரு magnetic field அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொண்டு போகிற அந்த சாம்பிளை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா மேக்னடைஸாக மாற்றுறது. இந்த magnetic field which is used to magnetize the sample or specimen, that is called the magnetizing field, which is a vector quantity and it is denoted as a h vector and SI unit is a ampere meter inverse. இதோடைய SI யூனிட்டும் மேக்னடைசிங் ஃபீல்டோட SI யூனிட்டும் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் உடைய SI யூனிட்டும் வந்து என்னது அப்படின்னா ஆம்பியர் பர் மீட்டர் இன்வெர்ஸ். அதனால தான் நம்ம கடைசியாக ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா, கடைசியாக பார்த்தது மேக்னெட்டிக் சஸ்பிட்டபிலிட்டி. அதுக்கு வந்து டைமென்ஷனல் லெசன் நம்ம சொன்னோம். ஏன்னா இதோடைய யூனிட்டும், அதாவது இது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், இதோட யூனிட்டும் ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ். மேக்னடைசிங் ஃபீல்ட் அதோட யூனிட்டும் வந்து ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ். ஸோ அதனால கேன்சல் ஆயிரும். ஸோ யூனிட் இருக்காது. ஸோ நோ டைமென்ஷன். ஓகே, புரிஞ்சா நான் சொன்னது?